வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ வந்து எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரு 18 டாபிக் இருக்குது சரிங்களா. அந்த 18 டாப்பிக்கான ஷார்ட்கட் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்கலான்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அதனால் பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இது எதுக்காகனா குரூப் 2 எக்ஸாம் வருது, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, அதுவும் இல்லாமல் மற்ற எக்ஸாம்லாம் இருக்குது இல்லைங்களா, தமிழ்னு எதெல்லாம் கேட்குறாங்களோ போர்ஷனில் அதுக்கெலாம் வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஷார்ட்கட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த 18 டாபிக் என்னென்னன்றதை டிஸ்பிளே பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த ஃபுல் டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஷார்ட்கட் வைஸும் சரி, அதே மாதிரி ரிவிஷனுக்கும் சரி, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த 18 டாப்பிக்கான ஃபுல் ரிவிஷனும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த 18 டாப்பிக்கில் நீங்கள் தெளிவாகிறதுக்கான வாய்ப்பும் இது வந்து ஏற்படுத்தி தரும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எண்டிங்கில் உங்களோட கமெண்ட்ஸை, அதாவது இந்த வீடியோ எடுத்ததுக்கான நான் போட்டிருக்க எஃபோர்ட் வந்து ஒர்த்தா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிவிஷன் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற டாப்பிக்லாம் வந்து நான் ரெடி பண்ணி செகண்ட் பார்ட்டாக போடுறேன். டாபிக் என்னென்ன வரும்னா, முதல் டாபிக் 10 பாட்டு நூல் ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் சரிங்களா. அடுத்து 8 தொகை நூல்களில் பாவகைகள் மற்றும் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்னு வரும் இல்லைங்களா அது. அதுக்கப்புறம் வந்து 10 பாட்டு நூலில் அகம் சார்ந்தது, அறம் சார்ந்தது, புறம் சார்ந்ததுன்னு இருக்கும் அது. அடுத்து பாவகைகள் இருக்கு இல்லைங்களா, அதோட ஓசைகள் சரிங்களா. அது 42 ஓர் எழுத்து ஓர் மொழி இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்றதையும், 5 இணைகளை எப்படி ஞாபகம் வச்சலான்றதையும், 50 காப்பியங்கள் மற்றும் 5 காப்பியங்கள் இது 8வது. 9வது வந்து இயற்கை என்னும் அடைமொழியில் அழைக்கப்படும் நூல்கள் இது 9வது. 10வது வந்து உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சுன்றதை எப்படி ஞாபகம் வச்சலான்றதுக்கான ஷார்ட்கட்டு. அடுத்து 11வது வந்து எழுத்துக்களின் இடப்பிறப்பு இது 11வது. 12வது என்னென்னா 2ஆம் 8ஆம் 12ஆம் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு கவிஞர்களை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்றதுக்கானது. அடுத்து 13வது டாபிக் வந்து 12 ஆழ்வார்களின் நூல்கள் சரிங்களா அது. அடுத்து 14வது வந்து தமிழ் எண்களோட ஷார்ட்கட்டு. 15வது வந்து தமிழ் அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் சரிங்களா இது 15வது. 16வது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் வந்து எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கான ஷார்ட்கட்டு. அடுத்து 17வது சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்புகள் இது வந்து 17வது. 18வது வந்து ராஜம் கிருஷ்ணனோட படைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 18வது டாப்பிக்காக இருக்குது. முதல்ல 10 பாட்டு நூல்கள். முதல்ல திருமுருகாற்றுப்படை நூலாசிரியர் வந்து நக்கீரர். இது எப்படின்னா முருகர் கோயிலில் எது ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் தான். அது வந்து நக்கி தான் சாப்பிடும், அதை வச்சு நக்கீரர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பொருநார் ஆற்றுப்படை வந்து முடத்தாம கன்னியார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆமை வந்து பொறுமையாக தான் நடக்குன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு முடத்தாமை இங்கே ஆமை வருது இல்லைங்களா, அதையும் பொறுமையாக போகுன்றத வச்சு பொருநார் ஆற்றுப்படைன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெருமான் ஆற்றுப்படை நூலாசிரியர் வந்து கடிலர் உருத்திரங்கண்ணனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெரிய பானை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்ணு உறுத்தினே இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிறுபான் ஆற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நத்தைக்கு மேலே வந்து சின்ன ஓடு இருக்கு இல்லைங்களா, அதாவது பானை ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு சின்ன பானை ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். நத்தைக்கு சின்ன பானை அப்படின்றத வச்சு சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மலைபடுகடாம் வந்து பெருங்கவசிக்கனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மலை வந்து பெருசாக தானே இருக்கும், அதை வச்சு மலைபடுகடாமோட ஆசிரியர் வந்து பெருங்கவசிக்கனார் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மதுரை காஞ்சி வந்து மாங்குடி மருதனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் 2 ஊர் பேர் வருது இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நடுநாடு வாடை வந்து நக்கீரர். வாடைன்றத வடை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. வடை வந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நக்கு இல்லைங்களா, கை நக்கி சாப்பிடுவோம், அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குறிஞ்சி பாட்டு வந்து கபிலர். குறிஞ்சின்றது வந்து ஒரு பூவுக்கு வந்து இங்கிலீஷில் ஃப்ளவர்னு வரும், ஃப்ளவர் பிளர் கபிலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார். இது வந்து முல்லை வந்து பூன்றது வந்து சென்டராக வரும், அதை வச்சு நப்பூதனார் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் பூ பேர் தானே வரும், எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூ இருக்கு இல்லைங்களா குறிஞ்சிக்கு, இங்கே கா இருக்கும் கபிலருக்கு, கூ கா இந்த இதில் வரும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பட்டினப்பாலை வந்து உருத்திரங்கண்ணனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாலைவனத்தில் வந்து மணல் தானே இருக்கும், அந்த மணல் வந்து காற்று வச்சுன்னா நம்ம கண்ணில் பட்டு உறுத்தினே இருக்கும், அதை வச்சு உருத்திரங்கண்ணனார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுலாம் பாருங்கள். திருக்குறள், திருவள்ளுவர் இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நாலடியார் வந்து சமண முனிவர். இதை ஞாபகம் வச்சுலாம்னா, 4 அடி கூட நடக்காமல் முனிவர்கள் வந்து தியானம் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நான்மணிக்கடிகை வந்து விளம்பி நாகனார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா, இங்கே நாகமணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாரும், நாகத்துக்கு மேலே வந்து விலை மதிப்பற்ற மணி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு நாகனார்ன்றதையும் நாகத்தில் மணி இருக்குன்றதை வச்சு மணிக்கடிகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இனியவை 40 வந்து பூதன் சந்தனார். இனிய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து சேரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அலாவுதீன் பூதம் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கான இனியவையெல்லாம் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து
இன்னா நாற்பது வந்து கபிலர். இதே ஞாபகம் வச்சுலாம்னா சார்பட்டா படத்தில் இன்னா கபிலா அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, அதை வச்சு இன்னா கபிலா அப்படின்றத வச்சு இன்னா நாற்பது வந்து கபிலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பழமொழி 400 வந்து 3 உரை அறையினார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா பழமொழின்னு இருக்கு இல்லைங்களா, மொழி வந்து 3 வகைப்படும் இல்லைங்களா, அதை வச்சு 3 உரை அறையினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவைக்கு வந்து பெருவாயில் முள்ளியார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா முள் வந்து நம்மளுக்கு குத்திச்சுன்னா நம்ம வந்து ஆண் கத்துவோம் இல்லைங்களா, அதை வச்சு ஆசாரக்கோவையோட நூலாசிரியர் வந்து பெருவாயில் முள்ளியார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முதுமொழி காஞ்சி வந்து மதுரை கூடலூர் கிழார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா முதியவர் வந்து முதுன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து முதியவர் ஞாபகம் வச்சுங்க. முதியவரை வந்து நம்ம கிழவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு முதுமொழி காஞ்சி நூலாசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திரு கடுகம். கடுகம்ல கடுகு வருது இல்லைங்களா, நல்லாதனார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா கடுகு நல்லது அப்படின்றத வச்சு கடுகு அப்படின்றத வச்சு திருக்கடுகம்ன்றதையும் நல்லதுன்றதை வச்சு நல்லாதனார்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிறு பஞ்சம் மூலம் காரியாசன். இதே ஞாபகம் வச்சுலாம்னா பஞ்சம் வந்துச்சுன்னா எதனால் வரும்னா மழை இல்லாததுனால பஞ்சம் வரும், மழை வந்துச்சுன்னா பஞ்சம் போயிடும் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கார்னா மழை, கார் மேகம்னா மழை மேகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஏலாதி. ஏலாதி வந்து கணித மேதாவியார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா ஏலாதி வந்து மதிப்பு உயர்ந்தது இல்லைங்களா, ரொம்ப அதிகமான விலை, அதை வந்து கணக்கு போட கணித மேதாவி தான் வேணும் அப்படின்றத வச்சு இதை ஞாபகம் வச்சுலாம். அடுத்து திணை மாலை 150. இருக்கிறதுலே 150 தான் அதிகம் சரிங்களா, பெருசு இதில், அதை வச்சு அதிகமே வந்து கணக்கு போகிறதுக்கு கனி மேதாவியார் தான் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கார் 40. கார் 40 வந்து கண்ணன் கூத்தனார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா கார் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஊர் சுற்றி கூத்தடிப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 5 50. இது வந்து மாறன் புறையினார். இதில் பாருங்கள் ஐன்னு வருது இல்லைங்களா, ஐன்னு வருது இல்லைங்களா, 2 ஐ வருது இல்லைங்களா, ஐனா கண்ணில் தான் வந்து நம்மளுக்கு வந்து புற வளரும், அதை வச்சு மாறன் புறையினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 5 70 மூவாதியார். 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து மூதாட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு மூவாதியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திணைமொழி 50. இது வந்து கண்ணன் சேர்ந்தனார். இதே ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்ணன் வந்து நிறைய பேர் சேர்த்தார் தன் பக்கத்தில், அதாவது அரசியல்வாதிலாம் பேசி சேர்ப்பாங்க இல்லைங்களா அவங்க பக்கத்தில், அந்த மாதிரி மொழி அதாவது தமிழ் பேசி நான் தன் பக்கத்தில் மக்கள் பலத்தை சேர்த்தாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு திணைமொழி 50 வந்து நூலாசிரியர் கண்ணன் சேர்ந்தனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கைநிலை வந்து புல்லாங்காடனர். இதே ஞாபகம் வச்சுனா புல்லாங்குழல் வந்து கையில் வச்சு தான் வாசிப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கையிலே வந்து புல்லை பிடிங்கிடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து களவை 40. களவுன்றது வந்து திருட்டு தொழில் சரிங்களா, அது வந்து ஒரு பொய்யான விஷயம், அதை வச்சு பொய்கையார் அப்படின்றத ஞாபகம் வச்சு. அடுத்து 8 தொகை பாவகை எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பார்க்கலாம். இதில் 8 தொகை நூல்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா, இதில் வந்து 2 மட்டும்தான் மாறும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகையும் பரிபாடலும் மாறும் சரிங்களா. கலித்தொகைக்கு பார்த்தீங்கன்னா கலிப்பா வரும் சரிங்களா, பரிபாடலுக்கு பார்த்தீங்கன்னா பரிபாடல்ன்ற ஒரு பாவகையே வரும் சரிங்களா. மிச்சம் எல்லாமே வந்து ஆசிரியர் பா வரும். இந்த ஷார்ட்கட் வச்சு இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கலித்தொகை பரிபாடல் இது 2 மட்டும் அதோட பேர்லேயே வரும். கலித்தொகைனா கலிப்பா, பரிபாடல்னா பரிபாடல்னு பாவகை ஒன்று இருக்குது, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். மிச்சம் எல்லாமே ஆசிரியர் பா வரதுனால நம்ம தனியாக அதுக்குன்னு மனப்பாடம் பண்ண தேவையில்லை சரிங்களா. அடுத்து அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த 8 தொகை நூல்களில் எல்லாமே வந்து அகம் சார்ந்த நூல். 3 நூல் மட்டும் வந்து மாறி இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா 18 புறநானூறு பரிபாடல் சரிங்களா. இதில் புறம் சார்ந்த நூல்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போது 18 பாலை வருதுங்களா, புறநானூறு பூவில் வருதுங்களா, பரிபாடல் பாலை வருதுங்களா, இதில் பா பூ பா இந்த இதில் வந்துச்சுன்னா புறநானூறு. இங்கே பூ வருது இல்லைங்களா, பூக்கான ஒட்டு எழுத்துக்கள் அதாவது அதுக்கு இணையான எழுத்துக்கள் பா பூ அந்த வரிசை வருது இல்லைங்களா, அதில் வந்தால் அது வந்து புறம் சார்ந்த நூல். இங்கே பரிபாடல்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் சரிங்களா. பாலை ஸ்டார்ட் ஆனாலும் சரி பூவில் ஸ்டார்ட் ஆனாலும் சரி அது வந்து பூவில் வர புறநூல் வகையில் வரும். இது வந்து பரிபாடல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அகமும் புறமும் சார்ந்தது. இப்போ நம்ம பாட்டு கேட்குறோன்னா அது வந்து அகம் சார்ந்த பாட்டாகவும் இருக்கும் புறம் சார்ந்த பாட்டாகவும் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 10 பாட்டு நூல்களில் அறம் சார்ந்தது எது புறம் சார்ந்தது எது அகம் சார்ந்தது எது அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை பார்க்கலாம். இதில் வர 2 பாட்டு வருது இல்லைங்களா, குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டி சரிங்களா. பாட்டு பட்டி இது 2மே வந்து அறம் சார்ந்த நூல்கள். இதே வந்து கீழே வந்தீங்கன்னா நெடுநல் வாடை இது வந்து அகப்புறம் 2மே சார்ந்த நூல் சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெடுனா ரொம்ப தூரம்னா வெளியே தான் போகும் சரிங்களா, வெளியோ சரிங்களா. அகம்னா உள்ளோ புறம்னா வெளியோ. நெடுன்றது வந்து நெடு தூரம் எங்கே போவோம்னா வெளியே தான் போவோம், அதை வச்சு நெடு. நல்லுன்னு இருக்கு இல்லைங்களா, நல்ல உள்ளம் கொண்டவர்கள், உள்ளம்னா வந்து அகம் சரிங்களா. அதை வச்சு இது 2மே வருன்றதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைனா நெடுமையாக இருக்கிறதுனால அகமா புறமான்னு தெரில அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. புறநூல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புறம்னா நம்ம என்ன சொன்னோம் வெளியேன்னு சொன்னோம், போர் தொடுத்து போவாங்க இல்லைங்களா படை எடுத்துக்கிட்டு ராஜாக்கள், அது வந்து வெளியே போய் தானே போர் செய்வாங்க, அதாவது புறம் சரிங்களா. படை 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 சரிங்களா. இந்த படை எல்லாமே வந்து புறம் சார்ந்தது, அதாவது வெளியே போய் தான் வந்து
படை எடுத்துகிட்டு போவாங்க சரிங்களா. இந்த மலை கூட நம்ம வந்து வெளியே தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது, வெளியே தான் இருக்கும் இல்லைங்களா. அதை வச்சு இது வந்து புறம் சார்ந்த நூல் அப்படின்றத நான் வச்சுக்கலாம். இது வந்து மதுரை காஞ்சி, மதுரையும் சரி காஞ்சியும் சரி சின்ன சின்ன ஊரில் பெரிய பெரிய ஊர் இல்லைங்களா, அதனால் வெளியே இருக்கிற ஊர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இதை வச்சு புறம் சார்ந்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மலைப்பட கடாம் கூட பாருங்கள், இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கூத்தராற்று படைன்னு வரும். இதையுமே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து படையில் முடியுது இல்லைங்களா. கூத்தராற்று படையோட இன்னொரு பேர் வந்து மலைப்பட கடாம், மலைப்பட கடாமோட இன்னொரு பேர் வந்து கூத்தராற்று படை. அதனால் இதுவும் புறம் சார்ந்த நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பவானந்தி முனிவர் நன்னூலில் குறிப்பிட்டிருக்க 42 ஓரெழுத்து ஓர் மொழியை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுலான்றத பாருங்கள். முதல்ல ஆனா வந்து பசு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆவின் பால்னு வருது இல்லைங்களா, பசுவின் பால் அப்படின்றது அர்த்தம். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து கொடு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈதல்ன்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஊனா இறைச்சி, ஊன் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஊன்னா வந்து உடல், உயிர்னா உயிர் சரிங்களா. உடல்ன்றத இறைச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது விலங்கு இறைச்சிலாம் சாப்பிடும் இல்லைங்களா, அதை வச்சு ஊன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து அம்பு, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏவுவது அம்பு அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். தலைவன், ஐயா தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு தலைவன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட தலையில் தான் வந்து இருக்கும், அதாவது கண் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓனா வந்து மதகு நீர் தாங்கும் பலகை, இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஓனா வந்து ஓடைன்னு ஞாபகம் வச்சுங்க, ஓடை நீர் ஞாபகம் வச்சுங்க, அதை தாங்குகிற பலகை அதாவது மதகு நீர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காணா வந்து சோலை, காசோலைன்னு கேள்விப்பட்டிருப்போம், வங்கியில் நம்ம வந்து செக்கு கொடுப்பீங்களா காசோலை, அது ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கூனா வந்து பூமி, கூன்றது வந்து கூடு கட்டு, நம்ம வந்து நம்மளோட கூடு வந்து நம்ம வீடு வந்து கூடு ஞாபகம் வச்சுங்க, அது வந்து பூமியில் தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கை ஒழுக்கம் சரிங்களா, இதுவுமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கையை காலை வச்சுக்கிட்டு ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுலாம் சரி. கையொழுக்கம் என்ற வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை வச்சு ஞாபகம் வச்சுலாம் சரி. உங்களுக்கு எப்படி சேர்க்க ஞாபகம் வச்சுங்க. இப்போ கோனா வந்து அரசன் சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரியும், கோமகன் அரசன் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இறந்து போ, சாவு இறந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சீனா வந்து இகழ்ச்சி, சீனு வந்து திட்டுறது சரிங்களா, நீ இப்படி பட்டவனா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு இகழ்ந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சேனா வந்து உயர்வு, சேர்ந்து நம்ம வேலை செஞ்சோன்னா சேர்ந்து உயரலாம் இல்லைங்களா, அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சோனா வந்து மதில், சோர்ந்து போய் நம்ம வந்து மதில் மேலே உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. சேவும் சோவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சேர்ந்தா உயரலாம், சோர்ந்து போனால் மதியில் தனியாக உட்காந்துடும், இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தானா வந்து கொடு, தருதல் கொடுத்தல் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தீனா வந்து நெருப்பு, இது எல்லாருக்குமே தெரியும். தூணா தூய்மை, அது ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது, அதுவும் பிரச்சனை இல்லை. தேனா வந்து கடவுள் சரிங்களா, இதில் தேவாரம் அதெல்லாம் வருது இல்லைங்களா, தேனா கடவுள் அப்படின்றத அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். தைனா தைத்தல், அந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது, அதுவும் பிரச்சனை இல்லை. நாவு, இதுவும் வந்து பிரச்சனை இல்லை. நீ முன்னிலை ஒருமை, உனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்போம் இல்லைங்களா, அதை வச்சு நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஒருத்தர் தான் நம்ம சொல்கிறோம், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். நேனா வந்து அன்பு, நேசம்னா அன்பு சரிங்களா, நேனா நேசம் ஞாபகம் வச்சுங்க, நேசம் அன்பு அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. நைனா இழிவு, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம நைன் திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு நைனா இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து நோனா வறுமை, வறுமை வந்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா, வரக்கூடாதுன்னா நோ சரிங்களா, நோனா வரக்கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பானா வந்து பாடல், இதுவும் அந்த லெட்டர் ஸ்டார்டிங்லேயே இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. பூனா வந்து மலர், இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பேனா வந்து மேகம், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மழை பெய்வது அப்படின்றது சொல்லுவோம் இல்லைங்களா, பெய்வது மேகத்துலேருந்து தான் பெய்யும், அதை வச்சு பேனா மேகம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். பைனா இளமை, நம்ம வந்து இளமையில் தான் பையில வேண்டும் சரிங்களா அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அப்படின்னா இளமையில் தான் வந்து ஸ்கூலுக்கு பை எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து போனா வந்து செல்லு, போன்னு சொல்கிறது வந்து அவங்கள வந்து நம்ம வந்து செல்ல சொல்லுவோம் சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அது மானா பெரிய, இது வந்து எல்லாருக்குமே தெரியும், மானா பெரியது அப்படின்றது சரிங்களா. மீனா வான், இதை ஞாபகம் வச்சுக்கோன்னா மீளுவான்ற வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அது மூணா மூப்பு, அந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது. மேனா வந்து அன்பு, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா எல்லாவற்றிலும் மேலானது வந்து அன்பு காட்டுதல் தானே, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மைனா வந்து அஞ்சனம் சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மயில எழுதிய கடிதம் வந்து அஞ்சல் நிலையத்தில் தான் வந்து போட்டு வரும் இல்லைங்களா, அஞ்சல் நிலையம்னா போஸ்ட் ஆஃபீஸ் சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து மோனா வந்து முகத்தல், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மோனா வந்து மோந்து பார்த்தல், முகந்து பார்த்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யானா வந்து அகலம், யா அப்படின்னு சொன்னோன்னாவே நம்ம வந்து வாயை அகலமாக வச்சு தான் சொல்லுவோம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வானா வந்து அழைத்தல் சரிங்களா, வான ஒருத்தர் கூப்பிட்றோன்னா அதை அழைக்கிறது. வீணா வந்து மலர், வீசும் காற்றில் மலர் பறந்தன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. அப்படி இல்லைனா மலர் இப்படி வரைகிறேன்னா இது வந்து மலராக இருந்துச்சுன்னா அதோட காம்பு இப்படி இருக்கும் சரிங்களா, அதுவே வி ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சிங்களா. வைனா புல் காய்ந்தால் அது வந்து வைக்கோலாக மாறிடும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அது வந்து கவர், நாய் வந்து ஒவ்வொன்று கொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கடிக்கும் இல்லைங்களா, கவர்ந்துடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்து நோனா வந்து நோய்,
ஆல்ரெடி நம்ம இன்னொரு நோ பார்த்துருக்கோம், அது வந்து வறுமை. சரிங்களா, இந்த நோ வந்தால் வறுமை, இந்த நோ வந்தால் நோய். சரிங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நோனா வந்து இந்த நோயிலே வர நோய் வராது. சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வரும், அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்து தூணா வந்து ஒன்று துண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஐந்திணை, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். 5 நிலங்களோட பெயர் தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது வந்து வரிசையாக ஞாபகம் வச்சுட்டா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது எனக்கு வரிசை தெரியாது, எனக்கு பேர்லேயே வேணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. 2 வகையான ஷார்ட்கட் சொல்லிடுறேன். முதல்ல குறிஞ்சினா வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குறிஞ்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்டர் வைஸ் சொல்கிறேன். சரிங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்ற எனக்கு வரிசை தெரியுன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல மலை இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா, மலையில் வந்து என்னென்ன இருக்கும், கல், மரம், செடி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஞாபகம் வச்சுங்க. மலையிலேருந்து பாறையெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து காட்டு பகுதி கிடைக்குமா, அந்த காட்டிலேருந்து மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து உழவு செய்கிறதுக்கு நிலம் கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறது வந்து நெய்தலும் பாலையும். இப்போ பாலை வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மணலும் மணல் சார்ந்த இடமும்ட்டு, ஏன்னா பாலைவனம் எல்லாருக்குமே தெரியும். மிச்சம் இருக்கிறது நெய்தல் தான், அது வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இருக்கும். சரிங்களா, இதே வந்து எனக்கு வரிசை தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சினா குன்று ஞாபகம் வச்சுங்க. குறிஞ்சினா கூன்னு வருதுன்னா குன்று ஞாபகம் வச்சு, குன்றுகள்லாம் எதில் இருக்கும், மலையில் இருக்கும். சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லை, முல்லை வந்து காடு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், முள்காடுன்னு படிச்சிருப்பீங்களா, முள்காடு அப்படின்றத படிச்சிருப்பீங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மருதம்னா வயல். சரிங்களா, மருதம்ன்றத மனிதம் ஞாபகம் வச்சுக்கலாம், மனிதர்கள்லாம் வந்து உழவு செய்கிறது வந்து வயலில் தான். சரிங்களா, அடுத்து நெய்தல், நெய்தல்னா கடல், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நெய்ன்றது வந்து திரவ நிலை இல்லைங்களா, அதாவது தண்ணி மாதிரி தானே இருக்கும், கடலும் தண்ணியில் தான் இருக்கும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலைவனம் மணலில் இருக்கும், இது எல்லாருக்குமே தெரியும், இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிறுபொழுது. சரிங்களா, அந்த 5 நிலத்துக்குரிய சிறுபொழுதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ வரிசை தெரிகிறவங்களுக்கு, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த வரிசை தெரிகிறவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஒரே ஒரு லைன் தான், யாரது மாலையில் வைக்கோல் எடுத்து நடப்பது. சரிங்களா, இது வந்து ஷார்ட்கட்டு. இதில் யாரதுன்றது வந்து யாழ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து யாமம். மாலையில்ன்றத மா வருது இல்லைங்களா, அது வந்து மாலை. வைன்றது வந்து வைக்கோல். சரிங்களா, வைக்கோலில் வை வருது இல்லைங்களா, அது வந்து வைகரை. எடுத்து அப்படின்றது வந்து ஏற்பாடு. நடப்பதுன்றது வந்து நண்பகல். இதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, யாமாவை எழுதச்சொல் நண்பனுக்கு. சரிங்களா, இதை வச்சு இதை எழுதிக்கலாம். ஏன்னா வந்து யாமாவை இருக்கு இல்லைங்களா, யாமம். மா வந்து மாலை, யாமாவை வை வருது இல்லைங்களா, வைகரை. எழுதச்சொல்ன்றது வந்து ஏற்பாடு, நண்பனுக்குன்றதை வச்சு நண்பகல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து வரிசை தெரியாதுன்றவங்களுக்கு வந்து குறிஞ்சின்றது வந்து நம்மளுக்கு வந்து மலைன்றது தெரியும். சரிங்களா, மலையில் இமயமலை எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, இமயம் யாமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, முல்லைக்கு வந்து மாலை. சரிங்களா, இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முல்லைனா வந்து காடு சார்ந்த பகுதியும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து இருட்டாயிடுச்சுன்னா பயமாக இருக்கும், அதனால் மாலையிலே வீட்டுக்கு வந்துடுவோம். அடுத்து மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் சொன்னோம் இல்லைங்களா, 2 வயலுக்கு நடுவில் கரை கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கரையை வச்சு வைகரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல்னா ஏற்பாடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெய் வந்து நேராக வந்து கிடச்சிடாது, நம்மள பால்லேருந்து தயிராக்கி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து பாடுபட்டு தான் நம்ம வந்து நெய் எடுப்போம் இல்லைங்களா, அதை வச்சு ஏற்பாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலையெல்லாம் வந்து பாலைவனத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எப்போவுமே நல்லா வெயில் அடிக்கும் இல்லைங்களா, நண்பகல். சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா குறிஞ்சினா வந்து நம்மளுக்கு தெரியும் மலைப்பகுதி. சரிங்களா, அதில் வந்து மலை பிரதேசங்கள் எப்போவுமே வந்து குளிராக இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு குளிர்காலம். சரிங்களா, அடுத்து முன்பனிக்காலம். மலையில் வந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற மலையெல்லாம் வந்து பனி மூடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மலையோட டாப் வந்து பனியால் மூடிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு முன்பனிக்காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லை வந்து கார்காலம். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து காடுகள் அதிகமாக வளர்த்தா தான் மழை பொருள்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருதம் நெய்தவளுக்கு வந்து 2த்துக்குமே வந்து 6 பெரும்பொழுதுமே வரும், இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாலைவனத்தில் எப்படி இருக்குன்னா 2 வெயில் காலமே, அதாவது பாலைவனத்தில் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இளவேனிலும் இருக்கும் முதுவேனிலும் இருக்கும். சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசியாக வந்து பின்பனி காலம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பாலைவனத்தில் கொஞ்சம் குளிராக இருக்கும். சரிங்களா, இது சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க. இது குறிஞ்சி திணை வந்து திணைகளை எதிர்ந்து யார் வளரும்னு பார்க்கலாம். குறிஞ்சி திணை எதிர்ந்து வந்து கபிலர். மேக்ஸிமம் வந்து குறிஞ்சின்னு வந்தாவே கபிலர் வரும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. வராது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து முல்லைனா பேயனார். முல்லைனா நம்ம என்ன சொன்னோம், காடு சொன்னோம். காட்டில் வந்து பேய் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு முல்லைத்திணை வந்து பேயனார்ன்ட்டு. அடுத்து மருதமில் வந்து ஓரம் போக்கியார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம். மருதம்னா வயல் சார்ந்த இடம் சொன்னோம்னா, அந்த 2 வயலுக்கு நடுவில் ஓரமாக நடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து வரப்பு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஓரம் போகியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல் வந்து அம்மோனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நெய் சோறு வந்து அம்மா ஊட்டி விடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மா செய்த நெய் நல்லா இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சரி, உங்களுக்கு எப்படி சேர்க்கா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாலைத்திணை வந்து ஓதலாந்தையார். பாலையில் வந்து ஆந்தை இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து
கலித்தொகை பாடுவதில் வல்லவர்கள் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து குறிஞ்சி களி. குறிஞ்சினாவே நம்ம வந்து கபிலர் வரும்னு சொன்னோம், அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து முல்லைக்கு வந்து சோழன் நல்லுருத்திரன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம். முள் நல் இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்க, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருதகளியில் வந்து மருதனில் நாகனார், மருதகளி மருதநல் நாகனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல் வந்து நல்லந்துணர், நெய் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத வச்சு, அதாவது களியில் வந்து நெய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்றத வச்சு நெய்தல் களி வந்து நல்லந்துணர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலைக்கனி வந்து பெருங்கடுங்கோல், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாலை வந்து வெயில் வந்து கடுமையாக இருக்கும், அதனால் அங்கே வந்து நம்மளுக்கு உயிர் வாயறதே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, கடுமையாக இருக்கும், அதை வச்சு கடுங்கோன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கபிலர் அல்லாத குறிஞ்சி தலைப்புகள். இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, குறிஞ்சினாவே கபிலர் வரும்ன்ட்டு. வராது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தேன்னா வந்து ராஜமகிருஷ்ணன், குறிஞ்சி திட்டுனா வந்து பாரதிதாசன், குறிஞ்சி திட்டுன்னு இருக்குது, குறிஞ்சி திரட்டுன்னு கூட வரும். நான் திரட்டு பார்த்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு, பார்த்து செக் பண்ணிக்கோங்க இது மட்டும். அடுத்து குறிஞ்சி மலர்னா பார்த்த சாரதி, இதே ஞாபகம் வச்சுலான்னு பாருங்கள். குறிஞ்சி தேன் வந்து ராஜசுவை உடையது, சரிங்களா, தேன் வந்து ராஜசுவை உடையதுன்றதை வச்சு ராஜமகிருஷ்ணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குறிஞ்சி திட்டு, நம்மளுக்கு வந்து பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா எக்ஸாமில், அதனால் நம்ம திட்டிகிட்டே இருப்போம், எப்படி அதாவது 2 பேருக்கு ஒரே பேர் இருக்குனால நம்ம திட்டிகிட்டே இருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மலர் வந்து பார்த்த சாரதி, இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் பார்த்த மலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்த சாரதி அப்படின்றதையும் மலர்ன்றதை குறிஞ்சி மலர்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உரிப்பொருள், இது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இந்த லைனில் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு இதுவாக ஞாபகம் வச்சுங்க, புணர்ந்து இருந்து ஊடல் செய்து இறங்கி பிரியணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நிலமும் தெய்வம் எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பாருங்கள். குறிஞ்சினா வந்து முருகன், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா முருகர் கோயில் வந்து மேக்ஸிமம் மலையில் தான் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சினா மலை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து முல்லையில் வந்து திருமால், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா முல்லைனா வந்து காடு சார்ந்த பகுதியுமா, காட்டில் விட்டோம்னா நம்ம வந்து திருன்னு முயப்போம் இல்லைங்களா வழி தெரியாமல், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருதம்னா இந்திரன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மருதம்னா வயல் சார்ந்த இடமா, வயல் சார்ந்த இடத்துல இயந்திரம்லாம் வச்சு நம்ம விவசாயம் செய்வோம் இல்லைங்களா, அதாவது டிராக்டர்லாம் வச்சு விவசாயம் செய்வோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல்னா வருணன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வருண பகவான் எதுக்கு சொல்லுவாங்கன்னா மழைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி இல்லைனா நம்மளுக்கு மழை வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அதை வச்சு மழைன்றது வந்து தண்ணியால் ஆன பகுதி வந்து கடல் பகுதி, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலைவனத்தில் வந்து கொற்றவை காளி, இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மணலை கொட்டுவோம் இல்லைங்களா, அதை வச்சு கொற்றவை அப்படின்றதையும், பாலை வெயிலில் நம்ம நடந்தோம்னா நம்ம காலி ஆகிடுவோம் அப்படின்றத வச்சு காளின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து நிலத்தோட தொழில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். குறிஞ்சினா வந்து மலைப்பகுதியாக, மலையில் வந்து தேன் எடுத்தல் கிழங்கு அகைதல், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மலை தேன் நல்லா இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கிழங்கில் தொட்டு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குன்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லையில் வந்து ஏறு தழுவுதல் நிறைமேய்த்தல், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா முல்லைனா வந்து காடு பகுதி, காட்டில் வந்து நம்ம வந்து நிறைமேய்ப்போம். இப்போ யாருன்னா வந்து மாடுகளை எங்கே ஓட்டி போயிடுறோன்னா காட்டில் மேய்க்கத்துக்கு ஓட்டி போயிருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காட்டில் தான் வந்து ஏறு தழுவு, அந்த மாடு மேய்க்கத்துக்கு போயிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாடு வச்சு ஏறு தழுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மருதம்னா வந்து நம்ம வயல் சொன்னோம் இல்லைங்களா, வயலில் தான் வந்து நம்ம வந்து நெல் நடுவோம், சரிங்களா, அந்த நெல் பயிரில் இருக்கிற வயலில் தான் வந்து களைகள்லாம் வரும், அதை பறிக்கிற வேலையும் இருக்கும், சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல்னால் வந்து நம்மளுக்கு தெரியும் கடலில் வந்து உப்பு அதிகம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம், உப்பு விளைத்தல்ன்ட்டு. அடுத்து மீன் பிடித்தல், கடலில் தான் வந்து மீன் நிறைய இருக்கும், அதுவும் நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலையில் வந்து வெறும் மணல் தானே இருக்கணும், அங்கே பாலைவனமாக தானே இருக்கும், அங்கே இருக்கிற வைப்பறி அப்புறம் வரப்போகிற மாடுகளை திருடுறது, இதுதான் வேலை தொழிலாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது தெரியும் நம்மளுக்கு, சரிங்களா. இதில் வந்து எழுதுனவங்க பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள், அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சிலம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சு, சிலம்புனா கால் சிலம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அடிகள், அதாவது கால் அடியில் தான் போடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். மணிமேகலை இது வந்து சீத்தலை சாத்தனார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கலை, சரிங்களா, இங்கே தலை, இந்த ரைமிங் வரும், இது வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிவக சிந்தாமணி, இது வந்து திருத்தக்க தேவர், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தேவர்கள்லாம் வந்து கவனம் சிந்தாமல் தியானம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வளையாபதினா வளைஞ்சு போகிறதுனால அதுக்கு வந்து ஆசிரியர் பேர் தெரில அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து குண்டலகேசி வந்து நாதகுந்தனார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குண்டல குந்தனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா, அந்த ரைமிங்கில் வந்து அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஐஞ்சிறுகாப்பியங்கள், இது என்னென்னா சூளாமணி, நீலகேசி, உதயகுமாரன் காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சூளா தோளா, இதை வச்சு சூளாமணி எழுதுனது வந்து தோளா தேவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். மிச்சம் 3த்துக்கு வந்து ஆசிரியர் இல்லை. யசோதர காவியம் வந்து வெண்ணாவுடையார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெண்ணெய் வந்து கீழே கொட்டினா நம்மளுக்கு வந்து சொதன்னு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு யசோதர காவியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஐஞ்சிறுகாப்பியங்களோட சமயம், சரிங்களா, சமயம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மொத்தமாக வந்து 10 இருக்கு இல்லைங்களா,
ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் சேர்த்து 10 இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து குண்டுமணி மட்டும் பௌத்த சமயத்தை சார்ந்தது சரிங்களா. மிச்சம் எல்லாமே வந்து சமண சமயம். மிச்சம் எல்லாமேனா 8 இருக்கு இல்லைங்களா, மிச்சம் அது 8மே வந்து சமண சமயத்தை சார்ந்தது சரிங்களா. இந்த குண்டுமணின்றது என்னென்னா, குண்டுன்றது வந்து குண்டலகேசி, மணின்றது வந்து மணி மேகலை சரிங்களா. வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. பா வகை பார்த்தீங்கன்னா சிறப்பதிகாரம் வந்து நிறைமண்டில ஆசிரியப்பா ப்ளஸ் கொச்சக்கலிப்பா, மணிமேகலை வந்து நிறைமண்டில ஆசிரியப்பா, மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து விருத்தப்பா வகை சேர்ந்தது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இயற்கையான அடைமொழியால் அழைக்கப்படும் நூல்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுலாம் பாருங்கள். இயற்கை ஓவியம், ஓவியம்னு வந்தால் 10 பாட்டு. இதே ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கோரஸ்லாம் வரும் இல்லைங்களா, ஓன்னு அதெல்லாம் வந்து பாட்டில் தான் பாடுவாங்க. அதை வச்சு ஓவியம்னா இயற்கை ஓவியம்னா 10 பாட்டுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இயற்கை இன்பகலம்னா கலித்தொகை. இதே ஞாபகம் வச்சுலாம்னா களி சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து திருக்குறள் சொல்லியிருக்காங்கன்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளி வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து திருக்குறள் சொல்லியிருக்கனால இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இன்ப வாழ்வு நிலையங்கள், நிலையங்கள்னா 2 சரிங்களா. இது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலை சரிங்களா. இதை வந்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து இயற்கை தவம், தவம்னா சிந்தாமணி. இதை ஞாபகம் வச்சுலாம்னா மணி வந்து சிந்தாமம் தான் வந்து தவம் செய்வாங்க சொன்னோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பரிணாமம், கம்பராமாயணம், பரிணாமம் கம்பராமாயணம் சரிங்களா. அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படின்னா நம்மளோட பரிணாம வளர்ச்சி வந்து குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான் இல்லைங்களா. அதே மாதிரி கம்பராமாயணத்துலேயும் நம்ம அனுமன் இருப்பார் இல்லைங்களா, அதை வச்சு இதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இயற்கை அன்பு, பெரிய புராணம், அன்பு தான் வந்து பெரிய விஷயம் இருக்கிறதுல சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இறை யுறையுள், இது வந்து என்னென்னா இறைனா வந்து தெய்வத்தை சம்மந்தப்பட்டது. இது வந்து தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி இதெல்லாம் வந்து தெய்வத்தை சம்மந்தப்பட்டது, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து உலகத்தமிழ் மாநாடுகள் வந்து 10 இடத்துல நடந்திருக்கும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோடையில் சிரமப்படணும். இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. கோவிலுக்கு வருது இல்லைங்களா, அது வந்து கோலாலம்பூர். சென்ற வருது இல்லைங்களா, அது வந்து சென்னை. பாட்டியே இல்லை வருது இல்லைங்களா, அது வந்து பாரிஸு. யாரேனும்னா யாழ்ப்பாணம், அது வந்து 4வது. மறித்தாலில் வருது இல்லைங்களா, அது வந்து 5வது, அது வந்து மதுரை. கோவிலில் அப்படின்னு வருது இல்லைங்களா, கோவில்னா 6வது சரிங்களா. கோனா வந்து கோலாலம்பூர். 7 வந்து மொட்டையடித்துன்னு வருது இல்லைங்களா, அது மொட்டையடித்துன்றத மொரிஷியஸ் அப்படின்ட்டு நான் வச்சுங்க. அடுத்து 8வது தண்டித்துனா தஞ்சாவூர், தண்டிக்கப்பட்டுனா வருது இல்லைங்களா தஞ்சாவூர். அடுத்து கோடையில்னா கோலாலம்பூர் சரிங்களா, அது வந்து 9வது. சிரமப்படணும்னா சிக்காகோ, அது வந்து 10வது மாநாடு சரிங்களா. அடுத்து எழுத்துக்களோட பிறப்பு சரிங்களா. இது வந்து உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தில் பிறக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கழுத்து நெரிச்சனா உயிர் போயிடும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வல்லின மெய் எழுத்துக்கள் வந்து மார்பு. அந்த காலத்தில் வந்து ராஜாக்களோட புகைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்பு வந்து வலிமையான மார்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து புகைப்படம் வந்திருக்கும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மெல்லினம் மெய் எழுத்துக்கள் வந்து மூக்கு சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மெல்லிய எலும்பு வந்து நம்ம மூக்கு பகுதியில் தான் இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இடையின மெய் எழுத்துக்கள் வந்து கழுத்தில் சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா தலைக்கும் உடம்புக்கும் நடுவில் வந்து இருக்கிறது இடையில், அதாவது நடுவில்ன்றது இடையில், அது வந்து கழுத்தது இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா நம்ம சொன்னோம் இல்லையா மூக்கு மார்பு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கழுத்து இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி சரியாக ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆயுத எழுத்துக்கள் வந்து தலையில் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து ஆயுதத்தை எடுத்து தலையில் அடிப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆயுதமே வந்து நம்ம தலையில் இருக்கிற மூளை தான். அதனால் நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளுக்கான ஆயுதமே வந்து தலையில் இருக்கிற மூளை தான், அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி சரியாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள். 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுக்கு செடின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கணியன் பூங்குன்றனார், பூதஞ்சேந்தனார், கபிலர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள். கணியன் பூங்குன்றனாரா, கனி எதில் இருக்கும், செடியில் இருக்கும். பூ எதில் இருக்கும், செடியில் இருக்கும். இதுவும் வந்து பூ எதில் இருக்கும், செடியில் இருக்கும். பூனா வந்து பூதஞ்சேந்தனாரில் பூ வருது இல்லைங்களா, அது. இந்த பூனா ஃப்ளர்னா கபிலர்னு வருது இல்லைங்களா, கபிலரில் ஃப்ளவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அது வந்து செடியில் தானே இருக்கும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து இலைனா இளங்கோவடிகள் சரிங்களா. அடுத்து இலை தலை, இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா, இது வந்து தலைனா சீத்தலை சாத்தனார். இவங்களாம் வந்து 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள். அடுத்து 8ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குலசேகர ஆழ்வார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா எட்டாத குளம் சரிங்களா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு 8வது வந்து எட்டாத அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு குளம்ன்றத குலசேகர ஆழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 12ஆம் நூற்றாண்டு ஜாப்ஸ் ஓகேன்றது தான் வந்து இந்த ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஜாப்ஸில் ஜேனா ஜெயங்கொண்டார், ஓனா ஒட்டக்கூத்தர், பீனா புகழேந்தி, எஸ்னா சேக்கியார், ஓனா ஔவையார், கேனா கம்பர் சரிங்களா. அடுத்து
17ஆம் நூற்றாண்டு 17 பறை சரிங்களா. அந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா, 17னாவே பறை அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அது வந்து குமர குருபரர் அதில் பறைன்னு வருது இல்லைங்களா, அது பரஞ்சோதி முனிவரில் பறை வருது இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 18 வந்து தாயுமானவர். இது எப்படி ஞாபகம் வச்சுலான்னா 18 வயசு வரைக்கும் தான் அவர் வந்து மாணவராக இருப்பார் இல்லைங்களா. 18 வயசுக்கு மேலே போனால் அவர் வந்து பெரிய மனிதர் ஆயிடுவார் இல்லைங்களா, அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து நம்ம சொன்ன டாப்பிக்கோட பார்ட் 1 வீடியோ சரிங்களா. இது வந்து ஒரே வீடியோவாக போடலாம் தான் இருந்தோம், ஆனால் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட அபிப்பிராயம் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அதையும் சொல்லுங்கள். என்னோடய மிஸ்டேக்ஸை நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோவோட ஷார்ட்கட், அதாவது இந்த மாதிரி நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வீடியோ போட்டால் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான ஷார்ட்கட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நான் வந்து தொடர்ந்து வீடியோக்களை போட முடியும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மற்ற சேனல்லாம் பரவாயில்ல, இது வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து எக்ஸாமுக்கான சேனல், அதனால் ரீச் ஆகிறது கஷ்டம். அதனால் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் ஓரளவுக்கு ரீச் பண்ண முடியும். அதனால தான் கேட்டுக்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பார்ட் 1 இது முடிஞ்சுது. பார்ட் 2 வீடியோ வந்து வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோ சந்திப்போம். இப்படிக்கு கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.